அவர் எக்ஸ்ட்ரா மிளகுலாம் வேற போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இது குடிச்ச உடனே எங்கள் அம்மா கொடுத்த சூப்பில் சளிலாம் சரியாயிடுச்சு சொல்லாதண்ணா. அவ்வளோதானே. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, முட்டை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் ஆடி 18 ஆடி பெருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சைடு எல்லாமே நான்வெஜ் தான் எடுத்து செய்வாங்களே. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சிக்கன் மட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் செய்யலை. கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து சாப்பாட்டில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாங்கள் போய் செய்கிற மாதிரி இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாம், சரி போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே தான் அரைப்போம். ஸோ அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் எல்லாமே வீட்டிலேருந்து தான் செய்ய போகிறோமே. மசாலா மட்டும் தான் கடையில் வாங்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே நம்ம தான் ரெடி பண்ணிப்போம். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. டீயா? டீ இல்லை, சூப்பு. அது டீ குடிக்கிற மாதிரியே குடிக்கிறியே. மட்டன் சூப் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆமாம், இது அம்மா போட்டு கொடுத்தாங்க. ஆமாம், அவங்க வந்து தனியாக சமையல் செஞ்சு படித்தாங்க. நாங்கள் தனியாக சமையல் செஞ்சு படிக்கணும். ஸோ அதனால் அவங்க சமையல் செஞ்சதில் மட்டன் வேக வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த தண்ணியில் மிளகு பூண்டு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு திரும்ப சூப்பாக அதை ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமாம், அவர் எக்ஸ்ட்ரா மிளகுலாம் வேறு போட்டு குடிச்சிட்டு இருக்காரு. எனக்கும் ஒரு கிளாஸ். நல்லா இருக்கா? அப்படியே இது குடிச்ச உடனே எங்கள் அம்மா கொடுத்த சூப்பில் சளிலாம் சரியாயிடுச்சு சொல்லாதண்ணா. அவ்வளோதானே. சரி குடி குடிச்சு பார்த்துட்டு சொல்லலாம். சரி சரியாதான். சரி, ஆனாலும் வெளியில் சொல்லக்கூடாது. ஓகே. சாப்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எங்கள் வீட்டை இன்னைக்கு ஆடி பெருக்கு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 2 பேர் சொல்லுவோம். சொல்லமா? கொஞ்சம் படிச்சு தெரியும். ஸோ என்னென்னா நாங்கள் சிக்கன் மட்டன் தான் எடுத்துருக்கோம். காலைல ஃபிஷ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் வந்து எங்களுக்கு கிடைக்கல. காலையிலே சரியாக போச்சான். காலையிலே எல்லாமே தீர்ந்து போச்சு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஸோ அதனால அது வாங்கலை. யாராவது கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லை, மீன் வகை எதுவுமே இல்லை, காலையாச்சு சொல்லிட்டாங்க. அதனால சிக்கன் மட்டன் மட்டும் எடுத்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. அதானே? சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை, அப்புறம் வந்து ரசம், ஒயிட் ரைஸ். தட்ஸ் ஆல். ஸ்பெஷல் அதான். ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரியாணி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அது வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ நான் எதுக்கு அப்படியே இன்ட்ரோ எடுத்தல அதே மாதிரி தான் இருக்கேன். இவர் கொஞ்சம் பரவாயில்ல வேறுலாம் வந்திருக்கு. நான் எந்த வேலையுமே செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன வேலை, வெங்காயம் தக்காளி இருக்கிறது கூட அந்த வேலையை செய்யலைன்னு நான் செய்வேன் நான்ட்டு. அவர் வந்து நீ எதுவும் செய்தால நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் உரிச்சு கொடுத்துக்கிட்டு, பூண்டு உரிச்சு கொடுத்துக்கிட்டு, வெள்ளை பூண்டு வெங்காயம் உரிச்சு கொடுத்துருக்குற வேலை தான் என் வேலை. ஸோ அதுதான் பார்த்துருக்கேன். அவர் இங்கே வந்து சாப்பாடுலாம் செய்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணதே கூட நான் செய்கிறேன், இதை நீ பண்ணு, நீ நல்லா செய்ய மாட்டேன், நான் செய்கிறேன் பாரு, நான் செஞ்சு கொடுக்குறேன், எப்படி இது பாரு 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 பாருன்னு அப்படியே சொல்லி அவர் செஞ்சு அது அப்படியே வழியாக வந்துச்சு. ஒரு டவுட்டு தான். ஆனால் செய்யும் சார்னே நல்லா தான் செய்வாங்க. ஆனால் பட் ஆனால் நான் இருக்கும்போது சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்கிறேன். என்ன சார்னே சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சா? சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு. இது ரசம் கொதிச்சோடனே முட்டை வெந்தோடனே சரியாக போச்சு. அது வந்து கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். மெனுவில் சொன்ன டிஷ்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் கூட சரி ரசமும் சாப்பாடு வடிக்க தேவை, ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து சரி வேணாம், செஞ்சால் கொஞ்சம் திருப்தியாக செஞ்சிடலாம் அப்படின்றதுனால ரசமும் சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வடிச்சாச்சு. சரி ஓகே. ஏன்னா இப்போ நம்ம பிரியாணி தான் செஞ்சுருக்கோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து லாஸ்ட்டில் ரசம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மீல்ஸ்னா நம்ம வந்து வடை சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு வடை பாயசம் அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடா செய்வோம். ஆனால் நான்வெஜ் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஃபைனல் டச்சா ரசம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசம், ஒயிட் ரைஸு, எக்கு, ஆனியன் பச்சடி எல்லாம் செஞ்சிருக்கோம். நான் படையல் போட்டுட்டு சாமி படையல் போட்டுட்டு காமிக்கிறேன் நான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி பார்க்கலாம். சரி, நான் அதுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சாப்பாடு செய்யறது ஒரு பக்கம் கிச்சன் க்ளீன் பண்றது இந்த மாதிரி அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யறனாலே அப்படிதான் தட்டப்படலாம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு செய்யும் போது எடுக்கிற யானை அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனை பிடிச்சிப்பாரு. கிச்சனை பிடிச்சிட்டு அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எனக்கு கிச்சனை வரும்போது நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிச்சன் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போகணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக வச்சிடணும். ஆமாம், இப்போ அந்த எல்லாம் நடந்துட்டு இருக்கு.
சரி ஓகே பாய். சரி வாங்க. படிக்கலாமா? படைக்கலாம் வாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் படையல் போடலாம். சரி ஓகே. சரி நம்ம விளக்கு வைத்துட்டு வரேன். சரி வாங்க. வத்திப்பெட்டி வாங்க சொன்னா அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய வத்திப்பெட்டி. நிறைய பேர் வீட்டுல பூஜை ரூமுக்கு ஏற்ற வத்திப்பெட்டி இதுதான் வச்சிருப்பாங்களே. எல்லாத்தையும் யூஸ் பண்ற மாதிரி கேட்டானா ஒரு இவ்வளவு பெரிய வத்திப்பெட்டி, ஒரு வருஷத்துக்கு வத்திப்பெட்டி கேட்கலாம் சொல்லி இவ்வளவு வருஷம் வாங்கி கொடுக்குறாரு. சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படையல் வச்சாச்சு. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். சரி வாங்க. இந்த மாதிரி நான்வெஜ் வச்சு படைக்கிறது ரேர் தான் ரொம்ப. ஏன்னா பொங்கல் அப்போ படைப்போம், ஒரு டைம் படைப்போம், அதனால இந்த மாதிரி படைப்போம். ஆடி பெருக்கு அன்னைக்கு படைப்பாங்க, அப்புறம் பொங்கலுக்கு படைப்பாங்க. அவ்வளோதான். சரி என்னென்னு பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். சுட சுட சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, முட்டை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம். அவ்வளோதான். படைக்கலாமா? சரி படைக்கலாம். இங்க வந்து ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு ஒரு படையல் போட்டா ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு தான் இடம் விட்டுருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு பக்கத்துல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். சரி படைக்கலாம். சரி படைக்கலாம். படைக்கலாம் வாங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பிரியாணி. பிரியாணி சாப்பிட இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்னொன்னா டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி, சிக்கன் கிரேவி அது டேஸ்ட் பார்த்துடலாம். மட்டன் கிரேவி. ஓகே ஓகே. சூப்பராக வந்து ஆடிப்பெருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மணி என்ன ஆகுது இப்போ? மணி 3-4 ஆக போகுது. இப்போ தான் எங்களுக்கு மதியம் சாப்பாடே சாப்பிட்றோம். ஸோ நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு பேசிக்கலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18 செலிப்ரேட் பண்ணிட்டோம். நீங்கள்லாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடி 18 அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் விதை போடுவாங்க. ஸோ இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த படம் இல்லையா, அவரைக்காய், அப்புறம் பூசணிக்காய், அது மாதிரி நிறைய விதை போடுவாங்க. ஸோ இங்கே நம்ம வீட்லேயும் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி சுத்தம் பண்ணி காமிச்சலையா தோட்டத்தெல்லாம். ஸோ அதுக்காக தான் முக்கால்வாசி சுத்தம் பண்ணேன். எனக்கு என்ன டவுட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் சுத்தம் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா உரம் கொட்டி வச்சு, அதாவது மாட்டு சாணம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி வச்சிருந்த இடம், அந்த இடத்த தான் நாங்கள் இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உரம் என்ன தான் எடுத்தாலும் கீழே நிறைய மக்கி போன உரம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அது கொஞ்சம் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்த செடி நட்டால் மழையுமானான்னு சொல்லிட்டு, ஏன்னா அதிக உரம் இருந்தாலும் சில இடத்த செடி வளராது சொல்லுவாங்க. அதனால தான் நான் இப்போது ரோஸ் செடி வாங்கினாலே அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உரமே கொட்டாத இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பயத்தினால தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆடி 18க்கு அவர் விதை வாங்கிட்டு தான் வர சொன்னேன், ஆனால் அவர் மறந்து வந்துட்டார். அதனால சரி நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி வேணாம், ஒரு வீடியோ போட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இடத்த விதை நேரத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டேன். ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே ஆடி மாதத்துல ஏதாவது விதை போட்டால் சரின்றதுனால நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு மறக்காமல் காமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இடத்த விதைலாம் போட்டால் வளருமா என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விதைலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டவுட்டு தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் மட்டும் தான் இருக்கிறதுனால நானே செல்ஃபியில் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஆடி 18 சரி, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பொங்க வைக்க போயிருந்தேன் என் குலதெய்வ கோயிலுக்கு. இன்னும் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்க வைக்க போகலை, அது ஒரு டைம் போகணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துச்சு. அந்த டே போனதே எங்களுக்கு தெரியல. அது மட்டும் ஆடி 18 அந்த மாதிரி தான் சமையல் செஞ்சுட்டு அப்படியே அந்த டேவும் போகிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இந்த மாதிரி ஸ்பெஷலான டேலாம் வந்ததுன்னா சரன்னு போயிடுது, அது எப்படி தான் போகுதுன்னே தெரியல. ஆனால் மற்ற நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு அந்த நாளை தள்ளுற மாதிரியே இருக்குது. அதனால எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக போகவே இல்லை. அது என்னவோ தெரியல, வீட்லேயே இருக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18 தான் செலிப்ரேட் பண்ணிட்டோம். எனக்கு மறக்காமல் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸில். நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் யார் என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக என்னென்ன விதெல்லாம் போட்டால் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.